நேற்று ஆர்சிபியை போட்டு பொழந்து எடுத்துட்டாங்களா தம்பி? வழக்கம் போலதான். என்னடா நேற்று அடி பலமோ? ஆமா, இன்னும் எத்தனை மேட்ச் பேலன்ஸ் இருக்கு? ஏய், எத்தனை மேட்ச் இருந்தா தான் என்னடா? ஒவ்வொரு மேட்சையும் தோத்த எதிர் டீமுக்கு பாயிண்டை தான் கொடுக்குறியா நீங்க? ஐபிஎல்ல யாரு ஸ்டார்டிங்ல ஜெயிக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, ஃபைனல்ல யாரு கப்படிக்கிறாங்கிறது தான் முக்கியம். இவனுங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லையா? ஆமா ஆமா. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகி 17 வருஷம் ஆச்சு. 17 வருஷமும் இதே தான் சொல்றாங்க. வருஷம் உங்க டீம்ல ஆள் மட்டும்தான்டா மாறுது, மற்றபடி ஒரு மாற்றமும் இருக்க மாட்டேங்குது. உமன்ஸ் டீம் அடிச்சிச்சா இல்லையா, அதே மாதிரி மென்ஸ் டீமும் அடிக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அன்னைக்கு உங்க மூஞ்செல்லாம் நான் எங்கே வச்சுக்கிறீங்கன்னு பாக்குறேன். தம்பி, உமன்ஸ் டீம் 2வது வருஷத்துலேயே கப்பு வாங்கினாங்க. உங்களுக்கு கப்பு வாங்க என்ன 17 வருஷம் தேவைப்படுதா? தம்பி, ஆரம்பம் அப்படிதான் தம்பி இருக்கும். எம்ஜிஆரே 3 அடி வாங்கிட்டு தான் அப்புறம் திருப்பி அடிப்பாராம். இது மாதிரி தான் தோத்து தான் அப்புறம் வரிசையாக அடிப்போம், திருப்பி வச்சு எல்லாரையும் செய்ய போகிறோம் பாரு. என்ன எம்ஜிஆரா? டேய், உங்க கான்ஃபிடென்ட் லெவலுக்கு ஒரு அளவே இல்லையடா. இந்த அடி நாங்கள் தான் கப்படிக்க போகிறோம், வேணுமா நோட் பண்ணி வச்சுக்கோ. நீ அடுத்த வருஷமும் இதே தான்டா சொல்லுவேன். அப்போ எல்லாம் உட்காந்து கதற போறீங்க. 5-6 கப்பு அடிச்சவன் கூட அமைதியா இருக்கிறான்டா. என்னைக்காச்சும் ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு இங்க அடிக்கிற தம்பட்டம் இருக்க, அப்பா உங்க அலப்பற தாங்க முடியாது. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராதா என்ன? வரும்டா, நாங்களும் கப்பு அடிப்போம்டா. அப்போ இருக்கிறா உனக்குலாம்.